ஒரு நாள் காக்கா ஒன்று அழகான மயில் ரெக்கையை பார்க்குது. அதை பார்த்தோன்னே அதுக்கு மனசில் ஒரு ஐடியா வருது. இந்த மயில் ரெக்கை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னா நானும் மயிலாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது போலவே அந்த மயில் ரெக்கை எடுத்து வச்சுக்கிட்டு மயில் கூட்டத்துக்கு நடுவில் போகுது. அப்போது மற்ற மயில்கள்லாம் இங்கே பாடுறா எவனே ஒருத்தவன் வெள்ளை கலர் கருப்பு கலரில் குளோனிங் செஞ்ச மாரி வந்திருக்காண்டா, இப்போ நம்மளை போல இருக்க ஆசைப்படுறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த காக்காவுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. இவங்க தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம கூட்டத்துக்கே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கூட்டத்துக்கு பறந்து போகுது. அங்கே இருக்க காக்காலாம் இந்த காக்காயை பார்த்து, இப்போ நீ என்ன கலர்ஃபுல்லாக ஆயிட்டியா ஒரு ரெக்கையை வச்சதுனால, எங்களை விட அழகாக இருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து இந்த காகத்துக்கு ரொம்பவே சோகமாயிடுது. தனியாக போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்மளோட தனித்துவத்தை நினச்சி நம்ம பெருமைப்படணும். மற்றவங்கள போல நடிச்சாக்கா இது போல தான் கேலி கிண்டலுக்கு உள்ளாகும். வாழ்க்கையில் இது போல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.